இப்போ உங்களுக்கு வர்ற ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய யூத் அதே இன்டெலிஜென்ஸோடு இருக்காங்களா? நம்ம படித்த 2+2 தான் வந்து முக்கியம், இப்போ படிக்கிற கால்குலேட்டர் எடுத்து ஐஃபோன் எடுத்து 2x2 போடுறது முக்கியம் இல்லை. அவங்க வேறு ஏதோ திங்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து திங்க் பண்ணுறது வந்து அடுத்த டெக்னாலஜி திங்க் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2+2 வந்து நம்ம திங்க் பண்ணுறது. இப்போ தான் சொல்கிறாங்க நீ தமிழ் மீடியமா அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. பட் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நம்மளுடைய இப்போ வந்து ஏதோ ஸ்கீம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காலேஜ் போனீங்கன்னா 1000 ரூபாய் பர் மந்த்து. ஐ மீன் நினச்சி பாருங்களேன், பொண்ணுங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அந்த தாட் வருது இல்லைங்க. அதுலேயே அந்த கவர்மெண்ட்டுடைய தாட் இப்படி இருக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துடும். உங்களுக்கு தெரியும், அந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் 3 தான் வந்து உலகத்தில் எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து தெரியலையா இல்லை அது வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதையும் கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அழகாக இருக்கும். திரு வேலுச்சாமி அவர்கள் இந்தியாவோட பெரிய நிறுவனமான மஹிந்திராவுடைய குளோபல் ஹெட் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். மஹிந்திராவுடைய எல்லா கார்கள், அவங்களுடைய எல்லா தயாரிப்புகளுக்குமான இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இதுக்கும் கூட ஒரு ஆராய்ச்சி, அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது, டிசைனை டெவலப் பண்ணுறதுன்ற அந்த முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர். நாம் உட்காந்து பேசுகிற இந்த செய்யாறில் ஏறத்தாழ 450 ஏக்கர் பரப்பளவில் அவங்களுடைய ட்ராக் இருக்குது, ப்ரூவிங் கிரவுண்டு. 6000 பேர் அவருடைய தலைமையின் கீழே பணியாற்றுறாங்க. திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்கிறது, ஒரு டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்றை சென்னை ஏன் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆக்சுவலாக இந்த ஸ்கார்பியோ, மஹிந்திரா வந்து ஸ்கார்பியோ பண்ணும்போது 1996 to 2002 அங்கே நாசிக்கில் பண்ணணும். அது வந்து நாசிக் வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட். அப்போ தான் வந்து ஆனந்த் மஹிந்திரா தான் வந்து அதை எடுத்திருந்தார். அந்த அவருடைய கேஷவ் மஹிந்திராகிட்டேருந்து ஆனந்த் மஹிந்திராவுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப அவரும் டாக்டர் பவன் கோயங்காவும் திங்க் பண்ணாங்க, நம்ம வந்து ஒரு பெரிய R&D செட்டப் வந்து போடுறோம், நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் பிளானில் ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன R&Dயாக வச்சுருக்கோம், இதை வச்சுட்டு குரோ ஆக முடியாது அப்படின்ட்டு யோசனை பண்ணிவிட்டு ஆனந்த் மஹிந்திரா வந்து ஊட்டியில் வந்து படித்தார். அப்போ வந்து அவருடைய அனாலிசிஸில் இந்த சவுத் பேஸ் வந்து கொஞ்சம் நல்ல என்ஜினியர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கே ஒரு இந்த பரனூர் பக்கத்தில், செங்கல்பட்டு பரனூர் பக்கத்தில் ஒரு மஹிந்திரா வேர்ல்டு சிட்டியை வாங்கி அங்கே தான் வந்து மஹிந்திரா ரிசர்ச் வேலின்னு MRVன்னு ஒன்று பில்டு பண்ணார். அதே மாதிரி இங்கே அதுக்கு அந்த வண்டியை பில்டு பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 400 ஏக்கர்ஸ், அது வந்து ஒரு 125 ஏக்கர்ஸு, அதில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணாமல் நம்ம மார்க்கெட்டை வெளியிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லேண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதை வாங்கி இதை பில்டு பண்ணோம். இந்த என்ஜினியர்ஸ் அவைலபிலிட்டி டு த ஸ்கேல், அதாவது 4200 6000 என்ஜினியர்ஸ், கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் ப்ளஸ் பர்மனெண்ட் என்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலில் குவாலிட்டியில் அவைலபிலிட்டி இருக்கணும்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், ஹைதராபாத் இந்த ஏரியாவில் வந்து இட் இஸ் ஈஸி டு கெட் இட். அதான் அந்த அவைலபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். டேலண்ட் பூல் இங்கே இருக்குது. பட் உங்களது மட்டும் இல்லையா, இப்போ ஃபோர்டு கூட இங்கே வச்சுருக்காங்க. ஃபோர்டு சென்னையை சுற்றி ஒரு இந்தியாவோட டெட்ராய்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் வந்து சென்னை தான் அப்படின்னு சென்னை இருக்காங்க. சென்னை வச்சுருக்காங்க, பிஎஸ்ஏ வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஜீப், அவங்களுடைய ஜீப் அந்த டிவிஷன் கிரைஸ்லர் அவங்களும் வச்சுருக்காங்க R&D சென்டர். ரெனோ, நிசான் ஒரு 7000 பேர் இங்கே எங்களுக்கு பக்கத்து பில்டிங்கே அவங்க தான். உங்கள் காம்படிட்டர் பக்கத்துலேயே இருக்காங்க. 7000 பேர் இருக்காங்க. ஸோ நிறையா இருக்காங்க நிறையா. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டேலண்ட் பூல் இங்கே இருக்குன்னா அது ஒரே நாளில் உருவாகாது. ஆமாம், அது எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் MIT போயிருக்கீங்க, இங்கே வரக்கூடிய என்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க? அவங்க மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு தன்மை, ஒரு யூனிக்னஸ் ஏதாவது இங்கே இருக்கா? மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். நான் ரெக்ரூட் பண்ண அபவுட் 3000 என்ஜினியர்ஸ் வரைக்கும் நான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்கேன் ரெக்ரூட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இப்போ என்னோடய டீம் தான் பார்த்துக்கிறாங்க.
மோஸ்ட்லி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க, அல்லது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கெட்டிங் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஓகே. அப்பா அம்மா கிராஜுவேட்டாக இருந்தால் கூட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவர் தான் ஃபஸ்ட்டாக வேலைக்கு வருவார், அப்படி தான் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும். இதை வந்து இந்த ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு 2 வேர்டு நம்ம பார்ப்போம். ஹானஸ்டினா என்னென்னா, நமக்கு உண்மை தெரியுதோ இல்லையோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்லிடணும், மறைக்காமல் பட்டவர்த்தனமாக பேசிடணும். அது வந்து அவங்ககிட்ட இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, சார் இது எனக்கு தெரியல சார் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையே தெரியலன்னு அர்த்தம். இல்லை சார் எனக்கு தெரியும் அப்படின்னா உண்மையிலுமே தெரியும்னு அர்த்தம். பாசாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது அவங்ககிட்ட இருக்கும். இன்டெகிரிட்டி அவங்ககிட்ட ரொம்ப, நாணயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் அந்த 2 பண்புகள் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, இப்போ ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சார் இது எனக்கு தெரியல சார் அப்படின்றாங்க. உண்மையிலே வந்து சார் அது பாஸ் ஆக மாட்டேங்குது, நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் அது பாஸ் ஆகும், மறைச்சலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பாஸ் ஆகலைன்னு போய் சொன்னால் நம்ம மேலே இருக்கிற ஒரு அசஸ்மெண்ட்டு வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு. இல்லை சார் பக்கமாக வந்துருச்சு, நான் 2 நாளில் பாஸ் பண்ணிடுவேன் சார், நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபார் விண்டோ, இந்த டைம் டு ஆக்ட், அந்த விண்டோ டைம் வந்து ப்ரீசியஸான டைம் வந்து லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க, இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது இப்போ நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து தெரியலையோ அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம் அந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்களுக்கு. மற்றவங்க வந்து என்னென்னா, ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும், சிட்டிலேருந்து வரவங்களாம் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில் வரவங்களும் உண்டு. பட் இந்த 2 பண்புகளுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். இப்போ 8 மணிக்கு வர்றாங்கன்னா 8 மணிக்கு வருவாங்க. வேலை இருக்கிறப்ப பண்ணணுன்னா முடிச்சு இருந்து பண்ணிட்டு போவாங்க. அந்த அட்டிடியூட் இருக்குல்லங்க, அந்த ஃபோக்கஸ், அந்த அட்டிடியூடு அது வந்து அங்கிருந்து தான் வருது, அந்த ஏரியாவிலேருந்து வருது. அது நல்லா தெரியுது. படிப்பு ப்ளஸ் இந்த பண்புகள், இது 2ம் சேர்ந்து தான் வந்து அது அவங்கள நேர்மையாக நாணயமாக இருக்கிறது. படிப்பின் மூலமாக கிடைச்ச ஒரு அறிவு, அதோட கடின உழைப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். எங்கிட்ட வந்து ஒருத்தர் விருதாச்சலத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டு. அவர் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான கிராமம். அந்த விருதாச்சலத்துக்கு பக்கம் அவர் ராஜ்குமார்னு பேர். அவரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தார், MITயில், எனக்கு ஜூனியரு. அவர் இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஓட்டு காட்ட போகிறாரு. நீங்கள் அவர் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடில் போய் எவ்வளோ கண்ட்ரோலில் ஓட்டுறாருன்னு. அதை கற்றுக்கிட்டாரு அவர். அவரை வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும்னா அவரை தப்பாக எடுக்க வேண்டாம், பட் அவர் அவ்வளோவா இங்கிலீஷில் பேச வராது, அவருக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது. அப்போ இவரை போய் நீங்கள் இன்டர்வியூவில் அசஸ் பண்ணாங்கன்னா இவர்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் லாங்குவேஜ் மட்டும் ஒரே இது இல்லையா? பட் அந்த எப்படின்னா மக்கள் வந்து அசஸ் பண்ணுறது லாங்குவேஜ் வச்சுங்க அசஸ் பண்ணுறாங்க. பட் அவர்கிட்ட இருக்கிற திறமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். அதே மாதிரி ஊட்டியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவலாஞ்சி அந்த ஏரியாவிலேருந்து அவர் வந்திருக்காரு. ஊட்டியிலேருந்தே நிறைய தூரம் ஆச்சு, அது 30-40 கிலோமீட்ரு. அவர் தான் வந்து இந்த வண்டிக்கு அவர் தான் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷனை பண்ணார், ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை வந்து டெவலப் பண்ணார். அது என்ன சார் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன்னா என்னென்னா, மில்லி செகண்டில் இப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லா பஞ்ச் மாதிரி நல்லா போகலாம். ஆனால் நீங்கள் திரும்பும்பொழுது வண்டி ரோல் ஆகும். அப்போ வந்து ஹேண்ட்லிங் வந்து அஃபெக்ட் ஆகிடும், கான்ஃபிடென்ஸ் போயிடும். வண்டி வந்து டெயில் வந்து ட்விஸ்ட் ஆகும் அப்படி. அப்போ உங்களால் திருப்ப முடியாது, இழுத்துட்டு போயிடும் வண்டி. அப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃப் ஆக்கிடுவீங்க. அப்போ நார்மலாக ஸ்ட்ரைட்டாக போகும்போது அது வந்து நல்ல இந்த ரோடு இன்புட்ஸ் வரும், உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து என்ன, எலக்ட்ரானிக்கலி அதை வந்து அந்த சஸ்பென்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் மில்லி செகண்ட்ஸில். இப்போ தான் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வண்டி இப்போ ஸ்டீரிங்கில் நீங்கள் திருப்புறீங்கல்ல, அந்த ஸ்டீரிங்கை இன்புட்டை எடுத்துக்கிட்டு டக்குன்னு அதை இவர் திருப்புறாருன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து ஸ்டிஃப் பண்ணி விட்டுரும் மில்லி செகண்ட்ஸில். திருப்பி முடிச்சிட்டாரு, நேராக நியூட்ரலுக்கு வந்துட்டார், ஸ்ட்ரெயிட் ஸ்டீரிங்க்கு வந்துட்டார் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் சாஃப்ட் பண்ணி விட்டுரும். அந்த டெக்னாலஜி வந்து இந்த 2 வண்டியிலையுமே இருக்குது, VE6லேயே இருக்குது, 9E இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த எலக்ட்ரிக் வண்டியில். இதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணது அவர் நந்தகுமார் தான் பண்ணார். அவருக்கு கீழே ஒரு 150 என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவரும் MITயில் தான் படித்தார், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் வந்து வந்த இடம் வந்து ஊட்டி. அவர்கிட்டருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் ஒரு 15 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதில் வந்து அது தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் முடியலன்னா கூட முடியல சார் அப்படின்றாரு.
அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அதுக்கடுத்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இவர் இன்னொருத்தரை வச்சு இவர் சொல்கிறது உண்மையாக தப்பாக போய் பாருங்க அப்படின்னு நம்ம டவுட்டே பண்ண வேண்டாம். அடுத்த ஆக்ஷனுக்கு நம்ம இறங்கிடலாம். ஸோ ஒரு அத்தாரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியும் ஹானஸ்டி ப்ளஸ் தி ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் திஸ் டெடிகேஷன் இதை வந்து நம்ம பண்ணணும். இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை. நம்ம இதை பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குல்லங்க, அந்த பர்னிங் பேஷன், அது வந்து சாதாரணமாக அவங்கள பார்த்தா நின்றுட்டு இருக்கிறப்ப பார்த்தா தெரியாது. பட் அந்த வேலையை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், அந்த ரிசல்ட்டில் தான் நமக்கு தெரியும். ஸோ ஒருத்தரை பார்த்தோ அல்லது ஒருத்தர் எப்படி பேசுகிறாரோ அல்லது அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வச்சு எப்பவுமே நம்ம எடை போட்டக்கூடாது. அந்த ரிசல்ட்டை எப்படி கொண்டுட்டு வராங்க, நம்மக்கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ரிசல்ட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எப்படி அவங்க வந்து உண்மையை பேசுகிறாங்க, எந்த இடத்துல வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு வராங்க, அந்த பர்ஃபெக்ஷனை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க அவங்க. இப்போ இதை இதை கொடுத்துட்டாங்கன்னா இதிலேருந்து எப்படி நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்து BMW தான் டார்கெட்டு. அதை விட நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருந்தார். இது ஆடி, இந்த காருக்கு வந்து ஆடி, இந்த காருக்கு வந்து BMW. அதை விட நல்லா தான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணியிருந்தார். ஸோ ரெவல்யூஷன் தான் இந்தியன் காரில், இது ஒரு ரெவல்யூஷன் தான். அதுக்கு வந்து அந்த வைராக்கியம் இருக்குல்லங்க, நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குல்லங்க, அது வந்து அது எனக்கு தெரியல எங்கேருந்து வருது அப்படின்னு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்க. தமிழில் தான் பேசுவாங்க. மற்றபடி ப்ரெசன்டேஷன்லாம் போனால் இங்கிலீஷில் பேசுவாங்க. பட் பேசுகிறதெல்லாம் தமிழில் தான் பேசுவாங்க. திங்க் பண்ணுறது தமிழில் தான் அவங்க அப்படி வந்திருக்காங்க. அப்படி ஸோ அரசாங்க பள்ளிகள் இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்னால் போகிறதுக்கே பிடிக்காது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சுன்னா அவ்வளோ பெரிய இது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 10ஆவதுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, இல்லை 12ஆவதுக்கு அட்மிஷன் கிடச்சிதுன்னா நாங்கள் படித்த காலத்தில் வந்து ஒரு பெரிய இது இல்லைங்களா. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 200 கட் ஆஃப் மார்க் இருக்குது, 199.99 இருந்தால் தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியும். அது வந்து ஒரு ஐயோ, அது கோல்டு ஸ்டாண்டர்டில், எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டில். இப்போ தான் சொல்கிறாங்க நீ தமிழ் மீடியமா அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. பட் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நம்மளுடைய எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டு. அது கோல்டு ஸ்டாண்டர்டு. அதுதானே இந்த மாதிரி என்ஜினியர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ விமன் ஒர்க் ஃபோர்ஸும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு வர்றது, பெண்கள் இப்போ நீங்கள் இஸ்ரோ போனாலும் இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ இஸ்ரோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய மிஷன் டைரக்டர்ஸ் அல்லது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வர்றவங்க, என்ஜினியரிங்கை புரிஞ்சு படித்தவங்க, அடுத்து அவங்க வேலையில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க, பெரிய பதவிகள் வந்திருக்காங்க. இப்போ சாதாரண ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்களும் சாதாரண கிராமங்கள்லேருந்து வந்தவங்களையும் பார்க்குறோம். பெண்கள் இந்த அளவுக்கு உங்கள் நிறுவனத்தில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்களா? அதில் 2 இதை நீங்கள் பார்க்கணும். முன்னாடி வந்து பெண்கள்லாம் வந்து 8ஆவது முடிஞ்சோடனே அனுப்ப மாட்டாங்க, 8th வரைக்கும் ஸ்டாண்டர்டாக. இப்போது தட் இஸ் இந்த 90s. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, மினிமம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடணும், ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வச்சிடணும், இல்லை டாக்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஇ கம்ப்யூட்டர். இந்த 3 ஏரியாவில் வந்து பொண்ணுங்கள் வந்து எப்பவுமே எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆவரேஜாக நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம பசங்க மாதிரி கிரிக்கெட் போய் விளையாடுறதில்ல, மற்றபடி ஊர்வம்புக்கு போகிறதில்ல, அந்த மாதிரி விளையாடுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அதிக டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. அது எப்படியோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர் வந்து படிக்கிற பொண்ணுங்களை வந்து நம்ம ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சிட்டாங்க. அதுக்கு வந்து சோசியல் சப்போர்ட்டு, சேஃப்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இப்போ பொண்ணை வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில் படிக்க வைக்கிறாங்க, கோயம்புத்தூரில் படிக்க வைக்கிறாங்க, அவங்க ஊர் திருநெல்வேலின்னு வச்சுக்கங்களேன். ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த சொசைட்டி மேலே இருந்தால் தான், இந்த கவர்மெண்ட் மேலே சொசைட்டி மேலே இருந்தால் தான் அவங்க வந்து நம்ம பொண்ணை அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்பவே மாட்டாங்க. அது வந்து சம்ஹவ் அது வந்து முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. இந்த ஃபேர்னஸ் இந்த சிஸ்டம், ஹாஸ்டலினுடைய ஃபெசிலிட்டிஸ், படிக்க வைக்கணும்னு ஒரு சோஷியல் கண்டிஷனை சொல்கிறீங்க. படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஒரு சோஷியல் ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, கல்ச்சர் இருந்திருக்கு. அது இல்லாமல் அதுக்கு வந்து அவங்க பயப்படாமல் நம்ம பொண்ணை அனுப்பலாம், வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தனால தான் அது கிட்டத்தட்ட 90ஸ்லேயே வந்துருச்சு. அது ஃபஸ்ட்டு பசங்களாம் வந்தாங்க 90s வரைக்கும், அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் அபரிதமாக ஜிடி பிஜிடிலாம் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா, இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நான் 200 உமன் கிராஜுவேட்ஸ் மட்டும் எடுத்தேன்.
ம், ம். ஏன்னா எங்களுடைய இதில் வந்து ரேஷியோ கொஞ்சம் குறைவாக இருக்குது, மென் அதிகமாக இருக்கிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆமா. இந்த எலக்ட்ரிக் வண்டி பண்ணப்போ எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்பட்டப்போ ஃபஸ்ட் டைம் போய் 200 உமன், ஒன்லி உமன் ஜிஇடிஸ் பிஜிடிஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நிறைய அபண்டமாக கிடைக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து பெண்கள் படிக்க வர்றாங்க, ஆண்கள் வர்றாங்க, அது என்ஜினியரிங் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுல கவர்மெண்ட்டோட ரோல் அப்படின்ற ஒன்று வந்து இதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு ஒன்று இருக்குது. அது வாய்ப்புகளை உருவாக்கி தரதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸை திறக்கிறது, அல்லது நீங்க சொன்னீங்க 8வதோட நிறுத்துறதுன்னு. இல்லை நீங்க 10வது 12வது படிச்சா கல்யாணத்துக்கு உதவித்தொகை தருவோம்னு ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்க. உடனே அது வரையிலும் படிக்கட்டுமே, வீட்டில் சும்மா தானே இருக்காங்கன்னு படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புகிற ஒரு தன்மை வருது. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்டத்துலையும் பிரில்லியன்ட் பேட். அது ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். நான் படித்தப்போ கூட ஒரு இந்த பஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு அது கட்டமாக போட்டு அந்த நம்பர் ஆஃப் டேஸ் போட்டு கொடுப்பாங்க. அதில் கண்டக்டர் வந்து டிக் பண்ணுவார். ஸோ மாதாந்திர சலுகை கட்டண அட்டை சில நானும் வச்சுருந்துருக்கேன். வச்சுருந்துருக்கேன். அது அப்புறம் காலையில் மதிய சாப்பாடு வந்து அப் டு 10th வரைக்கும் இருந்தது. இதெல்லாம் வந்து பிக்கஸ்ட் எனேபிளர்ஸ். இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது. இது சில பேர் குழந்தைங்கள வந்து சாப்பாட்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் நல்லா படித்து மேலே வந்திருக்குது. அந்த வாத்தியாருங்களாம் வந்து டீச்சர்ஸ் வந்து அமேசிங். யார் வந்து நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள வந்து வீட்டில் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆசிரியர்கள் வந்து படிக்க வச்சுருக்காங்க. அரசாங்க பள்ளிகளில் நிறைய பேர் பார்க்குறோம். இந்த கவர்மெண்ட் வந்து மல்டிபிள் வேஸில் இப்போ சைக்கிள் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, பஸ் பாஸ் கொடுக்குறது, ஃப்ரீ பஸ். இப்போ இந்த உமனுக்குலாம் வந்து ஃப்ரீ பஸ், இப்போ ஜென்ரல் உமனுக்கே வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். இப்போ வந்து ஏதோ ஸ்கீம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காலேஜ் போனீங்கன்னா 1000 ரூபாய் பர் மந்த்து. ஆமாம். ஐ மீன் நினச்சி பாருங்களேன், பொண்ணுங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அந்த தாட் வருது இல்லைங்க. அதுலேயே இந்த கவர்மெண்ட்டுடைய தாட் இப்படி இருக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த பொண்ணுங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துடும். என்ன சொன்னாங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க ஒரு ஹாஸ்டல் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ஹாஸ்டல். இது எல்லா மல்டிபிள் ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது இல்லைங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சப்போர்ட் சிஸ்டம், அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம், எனேபிள்மெண்ட்டு. அது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப்டர் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டுன்னு நமக்கு கிடைச்ச கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணும். கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் காலேஜஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, இப்போ கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி வந்தோன்னா அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடலாம். இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, என்ஜினியரிங் காலேஜஸ் கிட்டத்தட்ட 1200 என்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 150 என்ஜினியரிங் காலேஜஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து அட்மிஷன் சிஸ்டம் வந்து இப்போ என்னோடய பொண்ணு வந்து இப்போ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இப்போ ஹவுஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அட்மிஷன் வந்து பூல் ப்ரூஃப். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடிலாம் வந்து இந்த பேப்பர் சேசிங் அதெல்லாம் இருந்து பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து இப்போ 40 வருஷத்தில் எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக வச்சுருக்காங்க. ஃபேர். நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் உண்டு. அது வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷனில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறையா ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன், அதை நான் சொல்ல விரும்பல. பட் இங்கே மட்டும் நீங்கள் வந்து மார்க் வாங்கிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மார்க் உண்டு. வெரி டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ். அது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது படிக்க சொல்லி. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரலன்னு வச்சிங்களேன், நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குமா, எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா எதுக்கு படிப்பாங்க? ஸோ படித்தா நிச்சயம் கிடைக்கும். படித்தா நிச்சயம் கிடைக்கும். இந்த ப்ராசஸில் மார்க் மட்டும் வாங்கினா மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அதை கொண்டுகிட்டு வந்தது. இத்தனை காலேஜஸை உருவாக்கிட்டு அப்படி இருக்கும்போது அபண்டன்ஸ் எல்லாமே, நம்ம எந்த லெவலில் மார்க் வாங்கியிருந்தாலும் நமக்குன்னு ஒரு காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத கிரியேட் பண்ண. இப்போ வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க காலேஜில் வந்து நல்லா படித்தவங்க மட்டும்தான் வேலையில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உண்மையாக பேசுகிறது, இன்டெகிரிட்டி, நம்ம கோர் வேல்யூஸில் இன்டெகிரிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங். இப்போ காலேஜில் படிக்கும்போது கூட அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க படிக்கிறதுக்கு, மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஷைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் தானே, நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலையில் வந்து நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோம், அப்போ வந்து அந்த வேலையும் பண்ணிவிட்டு அவங்க படிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை அதை தான் பார்க்கணும். அதே மாதிரி டாப் ரேங்கரில் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து
கிட்டத்தட்ட 30-40% ஃபாலோ அவுட் ஆயிருக்காங்க. சார் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பழம் பெருமை பேசுகிறவங்க, நான் படிக்கும்போது எனக்கு வாத்தியார் பிரமாதமான ஆசிரியர்கள் இருந்தாங்க. நாங்கள் படிக்கும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் கீழே போயிடுச்சு. இப்போ பசங்க படிக்கிறதே இல்லை. நல்ல வாத்தியார்கள் இல்லை. இப்படி வந்து ஒரு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு வர்ற ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய யூத் அதே இன்டெலிஜென்ஸோடு இருக்காங்களா? இதெல்லாம் அந்த மாதிரியான அந்த அது கிரிட்டிசிசம் உண்மையா சார்? அது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ்நாடுடைய எக்கானமி மட்டும் எடுத்து பாருங்களேன். 20 வருஷத்துக்கு என்ன நம்ம வந்து ஜிடிபி என்ன இருந்தது? இப்போ வந்து 250 மில்லியனா 0.25 பில்லியன் ட்ரில்லியன் 250 பில்லியனோ 300 பில்லியனோ இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 100லேருந்து ஆரம்பித்தோம். நம்ம 100 பில்லியன்லேருந்து ஆரம்பித்து இப்போ 300 பில்லியன் நம்ம வந்திருக்கோம். நம்ம 300 பில்லியன் டாலர்ஸ் டர்ன் ஓவர் வந்திருக்கு. இப்போ இங்கே ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனை வந்து அவங்க வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி, இன்னோவேஷனை இம்ப்ரூவ் பண்ணி, தொழில் உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணாமல் இந்த டர்ன் ஓவர் வரவே முடியாது. கீழே தான் போயிருக்கும் இல்லைங்களா? அது ஒரு உண்மை. நம்மளே ஒரு 1 ட்ரில்லியன் எக்கானமின்றது சிஎம் வச்சிருக்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்காரு. ரெண்டாவது வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ மஹிந்திராவே வந்து 6500 பேர் அங்கே 6000 பேர் அங்கே வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து டெக்னாலஜி, என்ஜினியர்ஸ் இங்கே இல்லாமல் கொண்டு வர மாட்டாங்க. த பெஸ்ட் லொக்கேஷன்ஸ் தான் நமக்கு வந்து ரிசர்ச் சென்டரை போடுவோம் நம்ம. அதே மாதிரி அந்த ரெனோ சொன்ன 7000 பேர் இருக்காங்க. மற்ற நிறையா கம்பெனிஸ் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ப்ரொஃபஷனல்ஸ் என்ஜினியர்ஸ் வந்து டாப் இந்த ரெனோ நிசான், பிஎம்டபிள்யூ, இந்த ஜீப், கிரைஸ்லர், பிஎஸ்ஏ, ஸ்டெலாண்டிஸ் கம்பெனி, அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர், ஃபோர்டு எல்லாருமே இங்கே வச்சுருக்காங்க. ஜிஎம் வச்சுருந்தாங்க, பெங்களூரில் வச்சுருந்தாங்க ஆஃபீஸ். அதில் நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி ஷார்ப் இண்டிவிஜுவல் இல்லாமல் அவங்க வந்து எப்படி செட்டப் பண்ணி அவங்கள இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி பண்ணுவாங்க. இது என்னென்னா, நம்ம படித்த 2+2 தான் வந்து முக்கியம். இப்போ படிக்கிற கால்குலேட்டர் எடுத்து ஐஃபோன் எடுத்து 2x2ன்னு போடுறது முக்கியம் இல்லை. அவங்க வேறு ஏதோ திங்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து திங்க் பண்ணுறது வந்து அடுத்த டெக்னாலஜி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2+2 வந்து நம்ம திங்க் பண்ணுறதில்ல. ஸோ என்ன கம்பேரிசன் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் கர்வ் இப்படி தான் போயிட்டுருக்கு. அது உண்மை இல்லை, அந்த அதில் உண்மையே கிடையாது. சார் இந்த கார் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பிஎம்டபிள்யூ அதை ஆடியை கம்பேர் பண்ணி அதை அந்த டெக்னாலஜி மிஞ்சணும், பிஎம்டபிள்யூ மிஞ்சணும். பிஎம்டபிள்யூவும் ஆடியும் வேர்ல்டு கிளாஸ், பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு பல பெரிய பாரம்பரியம் இருக்கிற ஒன்று. பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல், சுப்பீரியர் டெக்னாலஜி, யூரோப்பியன் மேக், இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கார் வருதுன்னா, அந்த கார் வந்த பிறகு அதில் என்ன இருக்குது, அது நல்லா இருக்கா, அதில் என்ன கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றது பற்றின ரிவ்யூஸ் வரும். பட் ஒரு கார் தயாரிக்கிறப்ப இந்த கார் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் இருக்கிற ஆர்என்டியில் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை, ஒரு 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 பிராண்டை கொண்டு வர்றதுக்கு, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை கொண்டு வர்றதுக்கான ரிசர்ச், அந்த டே ஒன்லேருந்து அது ப்ராடக்டாக வெளில வர்றது வரையிலும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது சார்? ஒரு இந்த இந்த 2 காரும் பண்ணது வந்து 3 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 21 நம்ம XUV700 வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். அது வந்து இந்தியன் கார் ஆஃப் தி இயர் ஐகாட்டி அவார்டு அது வாங்கிச்சு. அந்த கார் மஹிந்திராவுக்கு வாங்கி கொடுத்த அந்த அவார்டு அதான் வந்து ஆஸ்கார் அவார்டு. இந்தியாவில் வந்து ஒரு காருக்கு ஆஸ்கார் அவார்டுன்னா ஐகாட்டி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கார் ஆஃப் தி அந்த ப்ரெஸ்டீஜ் அந்த XUV700 இயர் ஐகாட்டி இந்தியன் கார் ஆஃப் தி இயர். அது வந்து 22 ஜனவரியில் நம்ம வாங்கினோம் அந்த அவார்டு. 21 செப்டம்பரில் அந்த லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணோன்னே அவ்வளோ புக்கிங் வந்தது. அதுக்கு அந்த கார் வாங்க அது நீங்கள் டிசைன் பண்ண நம்ம டிசைன் பண்ணது. அப்போவே எங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதை வந்து BMW X3 X5 மாடல் பண்ணது அது. அப்போ அது வந்து புக்கிங் மட்டும் 10,000 பர் மந்த்து சேல் பண்ணால் தான் புக்கிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு புக்கிங் வந்துருச்சு. அது ஒரு வருஷம் புக்கிங் வந்து பர் மந்த்துக்கு நீங்கள் 10,000 பண்ணால் தான் 10,000 ப்ரொடியூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து கெப்பாசிட்டி எங்களுக்கு 6,000 தான் இருந்தது. இப்போவும் இந்த வண்டி ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து XUV700 வந்து இப்போ ஆவரேஜாக 9,000 பர் மந்த் நம்ம விற்றுட்ருக்கோம். பட் நீங்கள் ஆர்என்டியில் பண்ணும்போது அவ்வளோ எதிர்பார்த்தீங்களா? இல்லை எதிர்பார்த்தோம். நாங்கள் 3000 தான் எதிர்பார்த்தோம் அந்த வண்டிக்கு. பட் அந்த வண்டியை பண்ணும் பொழுதே எப்பவுமே எங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து X5 X3 BMW X3 X5 வச்சுக்கிட்டே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வந்தோம். இதில் என்னென்னா நம்ம வந்து பண்ண முடியுமா முடியாதான்னு எங்களுக்கு தெரியாது ஆரம்பிக்கும் பொழுது. பட் இவங்கள வந்து நம்ம ஒரு கை பார்த்துடணும்.
BMW ஒரு கை பார்த்தோம்னா இது என்ன முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது எங்கேருந்து வந்ததுன்னா அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் 3 தான் வந்து உலகத்தில் எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து தெரியலையா இல்லை அது வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதையும் கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அழகாக இருக்கும். பட் இவங்களாம் வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன நம்பிக்கை வந்ததுன்னா, நம்ம நம்ம ஜென்ரேஷனில் இங்கே இருக்கிற இந்த 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 சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. திருவள்ளுவர் டேலண்ட்டோ அல்லது கணியன் பூங்குன்றனுடைய டேலண்ட்டோ இருக்குது. யாராவது நம்பிக்கை வச்சு அது யாராவது ஒரு டார்கெட்டை கொடுக்கணும். இதை நீ அச்சீவ் பண்ணுப்பா. இப்போ நானே வந்து டார்கெட்டை குறைச்சி கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்கள் சொன்னோம் நீ இந்த X3யும் X5யும் நீ பீட் பண்ணுற. இப்போ நம்ம இந்த ராஜ்குமார் சொன்னோம், விக்ரமன் சொன்னோம், நந்தகுமார் சொன்னோம், அவங்களுக்கு கூட சொன்னோம். தம்பி, நான் இந்த வண்டி லான்ச் பண்ணும் பொழுது என்னோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் சிங்கிள் மோஸ்ட் டார்கெட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட 680 டியூனிங்ஸ் நீங்கள் இந்த ட்ராக்கில் பார்ப்பீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே அந்த ஃப்ரீடம் தான். சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும், இவ்வளோ பண்ணி 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 பார்க்க நமக்கு வந்து அது க்ளோஸாக வந்துட்டோம். அந்த வண்டியை வந்து அந்த ரிஃபைன்மெண்ட், NVH ரிஃபைன்மெண்ட்டு, டெக்னாலஜி, சஸ்பென்ஷன், ஸ்டேரிங், பிரேக்கு, இது கம்ஃபர்ட், இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த பிஎம்டபிள்யூக்கு வந்தோடனே லான்ச் பண்ணோடனே மக்கள் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. நாங்கள் டீலர்ஷிப்பில் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உடனே புக்கிங், காட் கேஷ். எங்களால் டெலிவரியே பண்ண முடியல. 2 இயர்ஸ் எங்களால் டெலிவரியே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்து, ஓ, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப அந்த கான்ஃபிடென்ஸும் எங்களுக்கு இல்லை. இப்படி டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்ககிட்ட இல்லை. பட் அந்த டார்கெட்டை மட்டும் நம்ம செட் பண்ணுறோம். இது தாட் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து வந்தது தான். இந்த ரூட்லேருந்து வந்தது தான். நம்மளால் BMW அடிக்கணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்து இருந்திருக்காங்க. நம்மளை தான் நம்ம தாழ்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம திருவள்ளுவர் நினைக்கும் போதோ, கணியன் பூங்குன்றனார் நினைக்கும் போதோ, அண்ணாவை நினைக்கும் போதோ, காமராஜர் நினைக்கும் போதோ, இவங்களாம் வந்து ஒன்ஸ் இன் ஏ செஞ்சுரி லீடர்ஸ். இந்த ரத்தத்திலேருந்து வந்த நம்மக்கிட்ட வந்து இருக்காதான் என்ன? இந்த ஃபீல்டில் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு வெறி. அந்த வெறியை வந்து இவங்களுக்குலாம் விதைச்சோம். நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து ராஜ்குமார் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்லணும், விக்ரமன் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்லணும், நந்தானுடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்லணும், ஏன் இன்னொருத்தனுடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை வந்து டெய்லியும் நம்ம வந்து அவங்களுடைய மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நீ தான் பெருசு, பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அது பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ் XUV700 வந்த உடனே இந்த எலக்ட்ரிக் கார் பண்ணுறப்ப அப்படியே நம்ம வந்து கோல் போஸ்ட்டை மாற்றிட்டோம். கோல் போஸ்ட்டை மாற்றிட்டு நம்ம சொன்னோம், இப்போ வந்து நீங்கள் இவங்களை அடிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து BMW ஈக்குவலாக ஒரு கார் பண்ணால் போதும். இப்போ வந்து BMW தாண்டுங்க, அடிக்கணும். சுப்பீரியராக இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் இந்த செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன், ஆட்டோ பார்க் அசிஸ்ட், இது ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க் பண்ணிக்கும். அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, மியூசிக் வந்து டால்பி அட்மாஸ். அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சார் மியூசிக் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான்கிட்டே போவோம் அப்படின்ட்டு அவரை வந்து 6 மாதம் ஆச்சு அவருடைய அக்சஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. அப்போ தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ஈஸி வர தெரிஞ்சிருந்தா அப்படின்ட்டு. அவர் தான் அந்த டால்பி அப்படிங்கிற ஒரு மியூசிக் சிஸ்டத்தை உள்ளே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி. அவர் தான் இந்த இன்டீரியர் மியூசிக்கு, இந்த சைம்ஸ், இருக்கிற சைம்ஸ் எல்லாமே அவர் தான் ஸ்கோர் பண்ணார். பர்சனலாக அவர் வண்டியில் உட்காந்து ஸ்கோர் பண்ணார். இந்த வண்டிக்கு அந்த டேலண்ட்டு அவர் தான் சொன்னார், இந்த வேலூர் இந்த டால்பியை கொண்டுட்டு வா அப்படின்னாரு. டால்பி கொண்டுட்டு வந்து அவரே டால்பியை டியூன் பண்ணதுக்கப்புறம், அந்த சிஸ்டத்தை டியூன் பண்ணதுக்கப்புறம் 16 ஸ்பீக்கர் உள்ளே இருக்குது. அதில் அவர் தான் சொன்னார், நீ 16 ஸ்பீக்கர் போடு, அப்புறம் 1400 வாட்ஸ் மியூசிக் சிஸ்டம். ஏஆர் ரஹ்மான்னாலே ஒரு பிரம்மாண்டம். அதை வந்து இதுக்குள்ளே போட வச்சிட்டாரு. நாங்களும் அவர் சொல்கிறத வந்து எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்ட்டு. கடைசியில் இப்போ லாஸ்ட் வீக் தான் போனோம். லாஸ்ட் வீக் நான் கார் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். அவர் அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சார். அவர் வீட்டை சுற்றி வெளியில் வந்து அவருடைய பிரியப்பட்ட அந்த மியூசிக்கை போட்டு அதை கேட்டார். அதில் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் வரும். அதில் பயங்கர மிரண்டு போயிட்டார். வேலூர் ஃபென்டாஸ்டிக், யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து இதாகிட்டார். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ரிச்சர்ட் கிங் அப்படின்ட்டு
அவர் வந்து ரஹ்மானுக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து நியூயார்க் சிட்டியில் மியூசிக் யூனிவர்சிட்டியில் இருக்கார் அவர். அவர் வந்து 15 அகாடமி அவார்டு, கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு இந்த மியூசிக் ஸ்கோர்ஸ் பண்ணுறதுக்கு. அவரை கூட்டிகிட்டு வந்து 3 வீக்ஸ் அவர் வந்து உட்காந்து டியூன் பண்ணார். ரஹ்மான் தான் சொன்னார், இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவரை டியூன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த காருடைய மியூசிக் சிஸ்டத்தை அவர் டியூன் பண்ணிவிட்டு இந்த கார் லான்ச் பண்ணப்போ அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இதில் என்னென்னா, எது நமக்கு தெரியலையோ அதை வந்து தெரியலன்னு ஒத்துக்கிட்டு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் அதை அவங்க சொல்கிறத கேட்டு, ஈகோ இல்லாமல் கேட்டு, அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு, இன்னொருத்தர்கிட்ட வந்து என்னுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்கிட்ட கொடுத்து அசஸ் பண்ணிவிட்டு, அவர் சொல்கிறத வந்து அவர் 3 வருஷம் நிறைய மாற்றினார் அவர், அந்த ரிச்சர்ட் கிங் வந்துட்டு. அது ரஹ்மான்கிட்ட அதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு வேறு சரியாக வரல, எனக்கு அந்த டால்பியினுடைய எஃபெக்ட் வரமாட்டேங்குது. என்னோட ஸ்டுடியோவில் வந்து டால்பி அவருடைய ஸ்டுடியோவில் கூட்டி கொண்டு போய் காட்டினார். இது பாரு இது எப்படி இருக்குது, ஆனால் காரில் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் எப்படி சார் பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் மியூசிக்கில் வந்து 15 கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு, போய் கூட்டு அப்படின்னாரு. அவர் வந்து சைனா ஆட்டோமோட்டிவ்க்கு போயிட்டுருக்காரு. சைனா நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது சைனா வந்து அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்துட்டு 3 வாரம் இங்கே வந்து 3 வாரம் இருந்து டியூன் பண்ணிவிட்டு அவர் கொடுத்துட்டு போனார். அவர் அப்போ தான் சொன்னார், எனக்கு ரஹ்மான் தெரியும் அப்படின்னாரு. அவர் 2001 ஏதோ ஒரு மூவிக்கு வந்து அவருடைய மூவிக்கு வந்து அவர் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிய வந்தது, ரஹ்மான் வந்து எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பெஸ்ட் மியூசிஷியன் இருப்பாங்களோ அவங்கள எல்லாத்துலேயுமே கனெக்டில் இருக்கார். அவருக்கு அப்போ தான் வந்து அந்த டெக்னாலஜி தெரிய வருது. அவருக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது அவர்கிட்ட. இந்த மாதிரி அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்டேஷன்னால் உங்களுடைய லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது, அதுதான் விதி. மதி அப்படிங்கிறது உங்களுடைய லிமிட்டேஷனை வந்து மற்றவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் பிரேக் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகி வர்றது தான், அதுதான் மதி. அதுதான் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க. கிராமத்துலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்லாம் வரும் பொழுது அவங்களுக்கு ஈகோ இருக்காது, ஹியூமிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அது ஜாஸ்தி. நான் பொதுவாக சொல்ல சிட்டிலேருந்து வரவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரிமினேட். ஜென்ரலாக நீங்கள் இந்த அப்சர்வேஷனை நீங்கள் பார்க்கணும். இது இருந்ததுன்னா நம்ம வந்து சாதிச்சிடலாம் சார். அதுதான் ஒரு 3 வருஷத்தில் உருவான காருன்றீங்க. இப்போ BMW வந்து அதை ஃபைன் டியூன் பண்ணி தானே அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ காலம் எடுத்துக்காங்க சார்? அவங்களும் அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தார் 3 டோர் நம்ம விட்டோம், அது வந்து பயங்கர சக்ஸஸ். அதுக்கடுத்து XUV 700 அது சக்ஸஸ். அதுக்கடுத்து ஸ்கார்பியோ என் அதுவும் சக்ஸஸ். அதுக்கடுத்து தார் ராக்ஸ். அதுக்கடுத்து 3XO நம்ம ஒரு சின்ன வண்டி விட்டோம், அதுவும் பயங்கர சக்ஸஸ். அதுக்கடுத்து தார் ராக்ஸ். இதனுடைய குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த தார் 3 டோர் விடுறதுக்கு முன்னாடி, அந்த XUV 700 விடுறதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 6 வருஷம் இப்படி நம்ம வண்டி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட் R&D ஸ்ட்ரக்சரையே மாற்றணும். இவங்க எப்படி பண்ணணும், இவங்க எப்படி பண்ணணும், இவங்க எப்படி பண்ணணும், இந்த டிசைன் பண்ணுறாங்க, கான்செப்ட் டிசைன் பண்ணுறாங்க, இப்படி சஸ்பென்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு, அல்லது BIW ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும்னு அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து சிமுலேஷன் பண்ணுறாங்க. அதை வந்து டூலிங் பண்ணிவிட்டு காம்பனன்ட் எடுத்துகிட்டு வந்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வந்து எக்ஸலன்ஸை வந்து அங்கே எப்படி செக் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு போகிறது அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தோம் நம்ம. அப்போ உங்களுக்கு அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் உங்களுக்கு உண்மை தெரியணும். அந்த உண்மை தெரிகிற அந்த டீமை வந்து நம்ம பில்டு பண்ணோம். இது வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வித் ஹை கல்ச்சுரல் வேல்யூஸ். அந்த கல்ச்சுரல் வேல்யூ அப்படின்னா ஹானஸ்டி, அது நாணயம், நேர்மை, இந்த உண்மையை பேசுகிறது. இந்த ஃபேப்ரிக்கில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறது, தெரியலன்னா நான் போய் வெளியில் போய் கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறது. அப்புறம் வந்து அவனை நான் பீட் பண்ணுவேன். என்னோட இந்த கல்ச்சுரல் ஃபேப்ரிக்கில் வர்றது தான் அந்த ஒரு சேம் வேவ் லென்த். ஆமாம், வித் ஷேர்டு கமிட்மெண்ட். அது இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு இது பற்றி, மஹிந்திராவுடைய டேர்னிங் பாயிண்ட் ஸ்கார்பியோவா சார்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கார்பியோ தான் அது டேர்னிங் பாயிண்ட்டு. அதுலேருந்து வந்துட்டு 2012 வரைக்கும் நாங்கள் நல்லா க்ரோ ஆகிட்டே போனோம்.
அதுக்கு அடுத்து 2014 நினைக்கிறேன். அது எக்ஸ்யூவி 2012 வந்து எக்ஸ்யூவி 500 வந்தது. அது நல்லா ஹிட் ஆயிருச்சு மார்க்கெட்டில். ஹிட் ஆகிட்டு இங்கே தான் பண்ணோம். அந்த எம்ஆர்வியில் தான் அந்த எக்ஸ்யூவி 500 பண்ணது. அது நல்ல ஹிட் அந்த மார்க்கெட்டில். அதுவும் அது வந்து 2014க்கு அப்புறம் நாங்கள் விட்ட ப்ராடக்ட் 2014 to 2020 அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. கொஞ்சம் ட்ரபிள் ஆகிடுச்சு. அப்போ தான் அந்த ஃபெயிலியருங்கிறது என்ன அப்படிங்கிறது எங்களை ஹிட் பண்ணுச்சு. 2001லேருந்து 2014 வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபெயில் ஆனோடனே ரீக்ரூப் ஆகி வந்தது தான் இந்த இதில். ஒரு காலத்தில் ஆப்ஷன்ஸே ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. மாருதி மட்டும்தான் அல்லது அம்பாஸ்டர் இது மாதிரி இருந்த காலம் போய் இப்போ வந்து there are plenty of opportunities. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராண்டும் இன்னைக்கு வந்து சென்னை வீதிகளில் இருக்கு. இப்போ வந்து வாடிக்கையாளர்கள் கார் வாங்குறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு காரை பற்றி அவ்வளவு ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஒவ்வொருத்தரும் இப்போ டிஜிட்டல்லாம் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருமே எக்ஸ்பர்ட்டாக மாறுறாங்க. இப்போ அவங்கள திருப்தி பண்ணுறது அப்படின்றது இப்போ உங்களுக்கு எது சேலஞ்சாக இருக்குது? இந்த யங் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து லாயல்ட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பட் வந்து நீங்கள் நல்ல பொருள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பட்டோட வாங்கிப்பாங்க. இப்போ நான் மஹிந்திரா பிராண்டை தான் வாங்கிட்டு இருந்தேன், இனிமேலும் மஹிந்திரா பிராண்ட் வாங்குவேன் அப்படிங்கிறது லாயல்ட்டி. பட் ஒரு நல்ல கார் கொடுத்தீங்கன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்ட பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம நல்ல கார் மட்டும் பண்ணிட்டா போதும், அஃபோர்டபுள் விலையில் நல்ல கார் மட்டும் பண்ணிட்டா போதும், மக்கள் வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க. இந்த பிராண்டா இவங்க இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க, நான் வாங்க மாட்டேன், இவங்க என்ன பண்ணாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல பாசிட்டிவிட்டி. பட் நீங்கள் பண்ணி கொடுக்குறது வந்து உண்மையிலுமே அது நல்லாயிருக்கும். ஏன்னா அது சஸ்டைன்டு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து 3 lakh கிலோமீட்டர் ரன் பண்ணுறாங்கன்னா வண்டி, அதுக்கு வந்து நீங்கள் கேரண்டி கொடுக்கணும். அந்த இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. அதே மாதிரி இப்போ 1000 கார் பண்ணுறீங்க, இல்லை 10,000 கார் பர் மந்த் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்யூவி 700 வந்து நம்ம 9000 கார் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த 9000 கார்ஸும் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கஸ்டமர்கிட்ட. அதுதான் வந்து உங்களுடைய பிராண்டுடைய கேரண்டி. அப்போ தான் வந்து அடுத்தது வந்து நம்ம நம்புவாங்க. ஸோ அந்த இதை நம்ம டெலிவர் பண்ணணும். என்ன நீங்கள் அந்த சிஸ்டம் டெலிவர் பண்ணுதோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் ஓவராக வந்து நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து அந்த என்ன நம்ம வந்து டிஜிட்டல் மீடியாலேயோ லான்ச்லேயோ நம்ம சொல்கிறோமோ அது வந்து அந்த கஸ்டமர் அந்த வண்டியில் பார்த்தாங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. அதை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லிவிட்டு அவங்க போய் ட்ரைவ் பண்ணும்போது கேப் இருந்ததுன்னா மறுபடியும் வரவே மாட்டாங்க. ஓகே. ஸோ இது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ வாக்கு சுத்தம் இருக்கணும். ரொம்ப இருக்கணும். பட் அஃபோர்டபிலிட்டி ஒரு இஷ்யூ இல்லையா? இப்போ அஃபோர்டபிலிட்டி வந்து நம்ம இந்தியாவிலே பண்ணும் பொழுது, நம்ம இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இப்படி பண்ணும் பொழுது, இப்போ ஓவரால் இப்போ நம்ம ஹவுஸ் ரெண்ட்டாக எடுத்துக்கங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கங்க, நம்மளுடைய ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கங்க, நம்மளுடைய டெல்லி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு குழந்தைங்களாம் படிக்க வைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துங்க. எல்லா எக்ஸ்பென்சஸும் கம்மியாக இருக்கிறதுனால ஓவரால் இந்தியாவில் சேலரி கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து 6000 பேர் என்ஜினியர்ஸ் வேலை பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து ரிலேட்டிவ்லி நல்லா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இதே ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூரோப்பில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகிடும். அந்த 3 மடங்கு அதிகம் வந்து நீங்கள் வண்டியிலேருந்து தான் எடுக்கணும். அப்போ வந்து ப்ரைஸ் அதிகமாகிடும் இல்லைங்களா? ஸோ இந்த லொக்கேஷன் வந்து அபண்டண்டான டேலண்ட் இருக்குது. அதே சமயத்தில் அட் காஸ்ட் தட் யூ கேன் சீப் லேபர். சீப்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஃப்ரேஸ் பார்க்குறேன். அதாவது அவங்களுடைய தேவைக்கு ப்ளஸ் எவ்வளோ சேவிங் அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேலரி கொடுத்துட்டு இந்த காரை வந்து நம்ம ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ண முடியும். அந்த ஈக்குவேஷனில் இந்த இடம் நல்லா ஃபிட் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் ஆகிடுச்சுல சார். இப்போ வந்து ஒரு காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க, அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கு எதுவும் பெஞ்ச் மார்க் வச்சுருக்கீங்களா? ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்த மாடல் அந்த ப்ரொடக்ஷன் லைனில் வருது இல்லைங்க, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. லேபர் இருப்பாங்க இந்த லைனில், பர் டே இவ்வளோ வந்துட்டு இதை பண்ணி ஆகணும். ஒரு 500 வரைக்கும் வந்து இருக்கணும். மினிமம் 500 இருந்தால் தான் ஒரு லைனை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த சேல்ஸ் வால்யூம் குறையவே நமக்கு இப்போ
நான் இப்போ தார் ராக்ஸ் வந்து நம்ம 6000 வண்டி, அதான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 6000 வண்டி இருக்குது. எவ்வளோ புக்கிங்னு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அது குறையவே நமக்கே ஒரு இண்டிகேஷன் வந்துடும். ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் நம்ம இப்போ பண்ணணும். பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ், ஒரு ஃப்ரண்ட்டு ரியர் இது ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு வரணும், இன்டீரியர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், பவர் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்துடும். கஸ்டமர் வராமல் போகிறப்ப என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரியும். எது காரணமோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் அந்த ரெஃப்ரெஷ் லான்ச் பண்ணால் தான் அந்த ட்ராக்ஷன் இருக்கும், வண்டிக்கு ட்ராக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு விட மாட்டோம் நாங்கள், கீழே போயிட்டு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு விட மாட்டோம். பட் இப்போ புது மாடல் வருது. இப்போ XUV 700 வந்தது. XUV 500 வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் XUV 700 எடுத்துகிட்டு வந்தோம். 500 ஸ்டாப் பண்ணிட்டு தான் 700 எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது உண்டு. டிமாண்ட் இல்லாத பண்ணுறது வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஈவி தான் ஃபியூச்சர் அப்போன்னு வந்துச்சு. ஒரு காலத்தில் யூரோப்பியன் கார்ஸ் அதுக்குன்னு ஒரு வேல்யூ, வருஷக்கணக்கான ரிசர்ச், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கார்ஸ், ஜப்பான், அதுக்கப்புறம் கொரியன் மாடல், அதுக்கு பிறகு யூஎஸ் இப்படி இருந்தது. இப்போ இந்தியன் கார்ஸ் அப்படின்ற ஒன்றில் இந்தியன் மேக் அப்படின்றது எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட டாடா, மஹிந்திரா, மாருதி, ஹுண்டாய் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மாருதி கார்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் தான். எல்லா சேஃப்டி ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங். மஹிந்திரா வந்து ஃபுல்லாக எஸ்யூவாக பண்ணுறாங்க. எஸ்யூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய காராக பண்ணுறாங்க. ரூரல், சிட்டி, ஹைவே, டிரைவ், சேஃப்டி இதெல்லாம் பண்ணுறது. நல்ல 6 பேர் 7 பேர் 4 பேர் மினிமம் போடுறது. நல்ல லக்கேஜ் வால்யூம் உள்ள பெரிய வண்டி பண்ணுறாங்க. டாட்டா வந்து கிட்டத்தட்ட சின்ன கார்ஸாக பண்ணிக்கிட்டு அதில் நல்ல பெரிய பிளேயராக இருக்காங்க. கிட்டத்தட்ட டாட்டா வந்து 3வது பிளேயராக இருக்காங்க. மஹிந்திரா வந்து 4வது பிளேயராக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து 2019 வந்து 1,50,000 வண்டி தான் பண்ணோம் எஸ்யூவி. இப்போ வந்து 4,80,000 பண்ணுறோம் இந்த வருஷம். அவ்வளோ க்ரோத். எல்லாமே புது ப்ராடக்ட் வந்ததுனால மஹிந்திராவும் குரோ ஆகிருக்கு. அதே மாதிரி டாட்டாவும் நல்லா குரோ ஆகிருக்காங்க. கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதான் நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த காரணத்தினால அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மல்டிநேஷ்னல்ஸுடைய அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. பட் அவங்களும் சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு. ஆமாம், ஈவி பற்றின ரிசர்ச் வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஈவி அப்படின்ற ஒன்று வந்து ஃபியூச்சர். அதில் சைனீஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ஒரு லீட், அவங்களோட BYD மாதிரியான கார்ஸோ மற்றதோ யூரோப்பியன் கார்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் ரிவ்யூஸ் வருது. ஈவி அப்படின்றது ஃபியூச்சர் அடுத்த 10 வருஷம் இருக்குன்னா யார் டாமினேட் பண்ணுவாங்க? ஆப்வியஸாக சைனா ஜாயின் பண்ணுவாங்க. சைனா தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்டராகவே மாறிட்டாங்க. என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு $10 பில்லியன் பணத்தை கொடுத்து நீ வந்து போய் ஃபுல் பேட்ரி டெக்னாலஜி டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2011-10 அந்த பீரியட்லேயே கொடுத்தாங்க. 10 இயர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த பேட்ரி டெக்னாலஜி டெவலப் பண்ணிவிட்டு இந்த கோவிட் வந்தப்போ அதனுடைய மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ப்ரொடக்ஷனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய EV சேல்ஸு, BYD, அப்புறம் நியோ, நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து இந்த ஃபோன் மேக்கிற இந்த ஃபோன் பண்ணுறது ஜியாமி கம்பெனி, அது அவங்க அந்த வண்டிலாம் பார்த்துட்டு மிரண்டு போயிடணும். அந்த இந்தியாவுக்கு மட்டும் அவங்க வந்தாங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து BYDலாம் வந்துட்டாங்க. பட் இவங்க வந்து லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தா தான் வந்து அவங்களால நம்மளுடைய ப்ரைஸுக்கு பக்கத்தில் வர முடியும். இப்போ வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணால் வர முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் டேக்ஸஸ் அதெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுடைய பீட் பண்ண முடியாது. அந்த டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸில் வந்து ப்ரைவேட் கம்பெனியே ஃபுல் மணி போடுறதுக்கு பதிலாக டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ரைவேட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்த்து மணி போடும் பொழுது கவர்மெண்ட்லேருந்து வர்ற மணிக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப் கொடுத்தா போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி. பட் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட மணி இருக்குது. அவங்களோட எக்கானமி அப்படி ஆயிடுச்சு. சைனானுடைய எக்கானமி வந்து அவ்வளோ குரோ ஆனதுனால கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் அவங்களுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டராக போகிறதுனால BYD மாதிரியான சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து இனிமேல் டாமினேட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படின்னா அதோட காம்படிட்டர்ஸாக இருக்கிற இப்போ BMW அல்லது பென்ஸ் மாதிரி கம்பெனிகள் அவங்களாம் லூஸ் பண்ணிட்டு நெருக்கடியை சந்திப்பாங்க. சைனா மார்க்கெட்டில் யூரோப்பியன் OEMக்கும் அமெரிக்கன் OEMக்கும் பயங்கர நெருக்கடி.
அவங்களுடைய ப்ராஃபிட்ஸு சேல்ஸு எல்லாமே குறைஞ்சிட்டு வந்து கிட்டத்தட்ட ஜப்பனீஸ்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜப்பனீஸ் கொரியன்ஸும் அதே மாதிரி தான். அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன்ஸ் தான் ஒரு BMW பிராண்ட் ஒன்று போயிட்டுருக்கு, மெர்க் போயிட்டுருக்கு. VW ரொம்ப ஹெவி ஹெட்வின்ஸ் அவங்களுக்கு. சேல்ஸ் அங்கே பயங்கர குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அந்த சைனீஸ் அங்கே பண்ணுறதும் இல்லாமல் அவங்க வந்து யூரோப்பில் போய் அவங்க அந்த யூரோப்லேயும் அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வந்து அந்த இந்த இந்த யூரோப் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற எல்லா டேக்ஸுக்கும் எல்லா ஈவிக்கும் வந்து டேக்ஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து யூரோப்பில் போய் ஃபேக்ட்ரி வாங்கி அங்கே பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் a question ஆஃப் another 2 to 3 years. 2 to 3 yearsல வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ 4 லட்சம் வண்டி எலக்ட்ரிக் வண்டி லாஸ்ட் இயர் வந்து 2024ல் வந்து 4.5 லட்சமோ 5 லட்சமோ எனக்கு சரியாக தெரியல. 2023ல் வந்து 4 லட்சம் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2024ல் இப்போ டேட்டாவை எடுப்பான், மேலே 4 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து எல்லோரும் சைனாவுக்கு போனாங்க, சைனா டிமாண்டுக்காக யூரோப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேயே போய் ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அந்த சைனா கம்பெனிஸ் டொமஸ்டிக் கன்சம்ஷன் போயிட்டு கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்கானமி வந்து க்ரோ ஆகணும்னா இப்போ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து 15 இயர்ஸாக பிளான் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளர்த்து விட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பிவிட்டிங் பாயிண்ட் அவங்களுக்கு. நிறைய விஷயங்களை வந்து டெக்னிக்கலாகவும் இதுவாகவும் சொல்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக உங்கள் கார்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து பேசுவோமே. ஸோ இதில் 4 லேன் இருக்குங்க சார். 60, 90, 120, 180 4 லேனு. ஸோ இது வந்து LNT தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இந்த ட்ராக்கை. 180 crore இது மட்டும், இந்த ட்ராக் மட்டும். இது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக செக் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. சர்டிஃபை பண்ணிட்டு தான் அதை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் வெரி சேஃப். இது 160. வண்டி அதில் தான் நான் பிரேக் அடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். வண்டி இந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ அதுதான் அதனுடைய வாபுல் ஆகக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் மை வெஹிக்கிள் இது எவ்ரிடே ரேஞ்சு. இப்போ நம்ம இதில் 3 ரேஞ்ச் இருக்குது. இது 3 ட்ரைவ் மோடு. ரேஞ்சுனா இது சிட்டி வருது, க்ரீனில் வந்துடும். இது வந்து எவ்ரிடே ட்ரைவ். ரேஞ்சை விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து ரேஸ். இப்போ நம்ம சூஸ் பண்ணது ரேஸ். ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்காங்க வெளியே நிறுத்தி. வண்டி வெளியே போயிடும் சார், ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே இருக்கு. ஸ்லோ போயிடும். One 188, 191, 202. ஸோ 190ல் நம்ம உள்ளே போயிட்டு இப்போ வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்க. 189 எக்ஸிட் ஆகுறப்ப 200 200. ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி, வண்டியினுடைய ஸ்டெபிலிட்டி. இப்போ இந்த காரை வந்து நீங்கள் ரியலாக டெஸ்ட் பண்ணால்
இது எப்படி கிராஷ் ஆகும்னு பார்க்க விரும்புறீங்களா? கட்டாயம். பட் ரொம்ப பயமா இருக்குமா போய் அடி மோதுறதுன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் தானே பார்ப்பாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு உங்கள் பார்க்குற அளவுக்கு அந்த டைம் கொடுத்து நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகே, சரி, ரிஸ்க் எடுக்க கூப்பிடுறீங்க. இது வந்து ரொம்ப சேஃபான லேபு. இந்தியாவிலே இது ஏஷியாவிலே வந்து ஈவிக்கான பில்டு பண்ண லேப் இது. ஸோ இப்போ இவி லேப்ஸ் வந்து இப்போ கிராஷ் ஆகும்போது பேட்டரி ஃபயர் ஆனால் அந்த லேபே எரிஞ்சிடும். பட் இது வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக பில்டு பண்ணியிருக்கிறதுனால எந்த ஃபயர் வந்தாலும் டக்குன்னு ஃபுல் சிஸ்டம் வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணிடும். இந்த ரோப்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இது லோ ஸ்பீட் கிராஷ். ஸோ இதுதான் 140ல வந்து அடிச்சா கூட ஆமாம், அந்த 140 இம்பாக்ட் இருக்காது. நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் 140. பட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குறைச்சிருவாங்க ஸ்பீடை. எப்படியா ஒரு பிரேக் போடுவாங்க. அந்த இடிக்கிற ஸ்பீடை மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து எடுத்தாங்க அவங்க டேட்டா. நம்ம வந்து யூஎஸ் ரெகுலேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இதான் வந்து அதை அவங்க இந்த மெஷர்மெண்ட் பாயிண்ட். இதில் ஏதாவது டிஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா உடனே அதில் காட்டணும். அந்த டம்மிஸ் ஃபுல்லாக சென்சார் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ வந்து லோ ஸ்பீட் கிராஷ்னால ஏர்பேக் வெளியில் வரல. ஏன்னா இம்பேக்ட் கம்மி. அதனால வரல. இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாம். ஒரு புது அனுபவம் சார். ரிப்போர்ட்டரா நிறைய கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை செயற்கையாக பண்ண வச்சு பார்க்குறது ஃபர்ஸ்ட் எனக்கு. இது மக்களுடைய சேஃப்டிக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.